மாணிக்கவாசகர் ஐயா வந்து நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் தான் நீங்க சொல்றீங்க. வா அழுக அப்படின்னு போட்டிருக்காரு, வாழ்க அப்படின்றத பிரிச்சு போட்டிருக்காருன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து ஒரு விதமான சூட்சமம் இருக்கு. என்ன சூட்சமத்தை மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, வானா காற்று. இது எல்லாரும் புரிச்சுக்கணும். வானா காற்று. அந்த காற்றை தான் வாழ்கன்ற. நமச்சிவாய அப்படின்னு உச்சரிக்கப்படுற அந்த காற்றை வாழ்கன்னு சொல்றாரு. ஏன் நமச்சிவாய அப்படின்ற அந்த வார்த்தையை முன்னாடி சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தா, நமசிவாய அப்படின்றது பஞ்சபூதம். பஞ்சபூதம் தான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்கு. அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்துல இருக்கக்கூடிய காற்றான வா அதுதான் சொல்லிருக்காரு. அதுதான் நமச்சிவாய வா க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லா இடத்துலயுமே காற்று இருக்கும். காற்று மட்டும் தனியாகவும் இருக்கும் பஞ்சபூதத்துல, ஆனா காற்றும் இருக்கும். அந்த காற்று வாழ்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை அகத்திய மகான்னு சொல்லியிருக்காரு. அகத்திய மகான் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பஞ்சபூதத்துல ஒரு பூதம் தான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் தான் இறைவன் அப்படின்னா அது காற்று தான் இறைவன். ஏன்னா நெருப்பு எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்ப தூணிலையும் துரும்புலையும் நெருப்பு இருக்காது. ஆனா காற்று தூணிலையும் துரும்புலையும் இருக்கும். அப்ப நீருக்குள்ளேயும் காற்று இருக்கும், நெருப்புக்குள்ளேயும் காற்று இருக்கும், ஆகாயத்திலையும் காற்று இருக்கும், எல்லாத்துலயுமே காற்று இருக்கும். அதனால காற்று மட்டும்தான் இறைவன். அதுதான் பஞ்சபூதத்துல ஒரு பூதம் தான் இறைவன் அகத்திய மகான் சொல்லியிருக்கார் பாடல்கள். அதே மாதிரி இந்த நமச்சிவாய அப்படின்னா அந்த பஞ்சபூதத்துல இருக்க காற்றே வா அப்படின்றது தான் அந்த வான்னு போட்டு இயல்கன்னு சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். இதுதான் ஐயா உண்மையான விளக்கம். வா தான் இறைவன், இதுதான் உண்மையான விஷயம். காற்று தான் இறைவன் அப்படின்றத இவ்வளவு மறைமுகமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சித்தர் மகான். இதுதான் உண்மையான விஷயம்.